வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, ரீசென்ட்டா நம்ம தலைவருடைய ஒய்ஃப் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை வெளிய வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதுக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. நான் சோசியல் வெப்சைட்லலாம் பார்த்தேன். இதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. "எதுக்குடா இப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அந்த இது என்ன நியூஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம். இதுதான் அந்த நியூஸு. அது "ஜெயிலர் 2க்கு பிறகும் ரஜினி தொடர்ந்து நடிப்பார்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாங்க. அதாவது "ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகும் நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிப்பார் என அவரது மனைவி லதா பேட்டி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "ஜெயிலர் 2 படத்திற்கு பின் ரஜினி ஓய்வெடுக்க உள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் இவர் இப்படி சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நியூஸா போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்டின்னா, ஆ இவங்க ரெஸ்ட் எடுக்க போறாங்க. ரெஸ்ட் எடுக்க விடாம இந்த அம்மா அவர நடிக்க வச்சுட்டே இருக்காங்க. பணத்துக்காக அவர நடிக்க வைக்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது சரியான தகவல் அப்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் சொல்லியிருக்கேன். ஜெயிலர் 2 படம், கூலி அதோட சேர்த்து மொத்தம் 6 படங்கள் இப்ப தலைவர் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா அந்த படங்களுக்கெல்லாம் இன்னும் பெயர் வைக்கப்படல. ஆனா ஒரு 6 படம் பேசி வச்சிருக்காங்க பண்றதுக்கு. அது கூலி, ஜெயிலர் 2 அதுக்கப்புறம் இன்னும் 4 படம் இருக்கு அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். சோ அந்த நியூஸ் வந்தனாலே இது என்ன அப்படின்னா, இவங்க ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா, அத ஒரு தப்பான ஒரு பார்வையில மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறம் இவர் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா இவங்க என்னன்னா, அவர் தொடர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உண்மை இல்லாத ஒரு நியூஸ பரப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் இத நம்பி என்ன செய்றாங்க அப்படின்னா, எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க? அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுக்கட்டுமே. ஏன் இப்படி அவர ஓட வைக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டு இவங்கள ரொம்ப திட்டி, ஏன் இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசி நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அதாவது என்ன அப்டின்னா, ரெஸ்ட் எடுக்கணும் அப்டின்னு தலைவர் நெனச்சாரு அப்டின்னா, அத யாராலயும் மாத்த முடியாது. அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல சம்பாதிக்கணும் அப்டிங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இதுக்கு மேல பேரு, புகழ், அந்தஸ்துலாம் அடையணும் அப்டிங்கிற அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. ஏன் எவ்ளோ தூரம் உயரத்துக்கு போக முடியுமோ, அவ்ளோ தூரம் உயரத்துக்கு போயிட்டாங்க. உலகம் ஃபுல்லா தெரியிற அளவுக்கு ஒரு செலிபிரிட்டியா மாறியிருக்காங்க. இன்னைக்கும் போய் நீங்க Googleல போய் தலைவர் அப்படின்னு அடிச்சாலே நம்ம தலைவருடைய போட்டோ தான் வரும். அந்த அளவுக்கு Google அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் இதுதானே போர்ட்டல் தானே. சோ அதுல போய் நீங்க அடிக்கும் போதே தலைவர் அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் போயிட்டு நம்ம சினிமா நடிக்கணும், வைக்கணும் அந்த மாரி தேவைகள் அவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் அவங்க பண்றாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். இவங்க எஜமான் படம் வரும்பொழுது, அந்த காலகட்டத்திலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தலைவருக்கு போதும் நம்ம நெறைய சம்பாதிச்சுட்டோம். இதுவே போதும். இதுக்கு மேல என்னத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டு, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் வந்துருச்சு. இனிமே நான் சினிமால நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க இது பண்ணிட்டாங்க. நியூஸ்லாம் சொல்ட்டாங்க. நான் நடிக்க மாட்டேன்ப்பா, போதும்பா எனக்கு இது இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிற மாரி அவருக்கு ஒரு மன நிறைவான ஒரு ஒரு விஷயம் வரும்ல. நம்மளுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் தெகட்டிடுச்சு அப்படின்னா, அத திருப்பி திருப்ப நம்ம போய் விட மாட்டோம். சோ பணம் அளவுக்கு அதிகமா நம்ம சம்பாதிச்சுட்டோம். நெறைய சொத்து பத்துலாம் சேர்த்தாச்சு. பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு சினிமால நடிக்கணும்னு நெனச்சோம், நடிச்சோம், பெரிய ஆள் ஆயிட்டோம். நம்ம நெனைக்காத அளவுக்கு உயரத்துக்கு வந்துட்டோம். சோ இதுக்கப்புறம் நம்ம நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவே அந்த காலகட்டத்திலேயே அவர் முடிவு பண்ணிட்டார். நான் சொல்றது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணத எதுக்காக பிரேக் பண்ணி திருப்பவும் நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அவருடைய குரு பாலச்சந்தர் அவர்கள். அவங்க ஒரு அட்வைஸ் பண்றாங்க இவருக்கு. வந்து வந்து இவங்க கிட்ட கேக்குறாங்க, தலைவர்கிட்ட பாலச்சந்தர் அவர்கள் கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டியாமே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, தலைவர் சொல்லியிருக்காரு, தேவையான அளவுக்கு நான் சம்பாதிச்சுட்டேன். இதுக்கு மேலயும் நான் ஓடணும், சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு மேல சம்பாதிச்சு நான் என்ன பண்ண போறேன்?
போதும். ஓரளவுக்கு நம்ம சினிமாலே நல்ல பெரிய ஆளா வந்தாச்சு. நெறைய சம்பாதிச்சாச்சு. குடும்பத்துக்கு தேவைக்கு அதிகமாவே சம்பாதிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்து இவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பாலச்சந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "சரி அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. நான் வந்து ஒரு 3 மாசம் உனக்கு டைம் தரேன். நீ வந்து 3 மாசம் அ சினிமா பக்கமே வர வேணாம். எதுவுமே வேணாம். நீ எங்க இருக்கிறன்னு யாருக்குமே சொல்ல வேணாம். நல்லபடியா ரெஸ்ட் எடு. நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மாசம் கழிச்சு வந்து என்கிட்ட பேசு." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ வந்து அவர் வந்து எதுவுமே சொல்லல. ஆ தலைவருமே வந்து ஓகே. என்ன விஷயம் அப்படிங்கிறது தலைவருக்கு தெரியாது. அதனால சரி ஓகே குரு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் வந்து கம்ப்ளீட்டா எந்த மீடியா கான்டாக்டும் இல்லாம இவர் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து தனியா வேற ஒரு ஸ்டேட்ல எங்கேயோ ஒரு வீடு அவருக்குன்னு ஒரு தனி வீடு. அங்க போய் இருந்து ரெஸ்ட் எடுத்து 3 மாசம் எந்த விதமான மீடியா கான்டாக்டும் இல்லாம இவர் தனியா ஒரு இடத்துல இருந்திருக்காரு. இருந்துட்டு அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு வந்து பாலச்சந்தர் அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாரி நீங்க வந்து ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னீங்க. நானும் 3 மாசம் வந்து எந்த கான்டாக்ட்டுமே இல்லாம ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆ 3 மாசம் கழிச்சு வந்து பேச சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போய் பேசும்பொழுது, பாலச்சந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, "நீ வந்து அ சி சினிமால வந்து வாய்ப்பு வந்து உனக்கு நான் தானே குடுத்தேன். நீ வந்து சினிமால நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவ நீ எப்படி எடுப்ப? உன்னால இப்ப நடிக்க முடியும். நடிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்க. ஹெல்த் வந்து அப்படி ஒண்ணும் இதாகல. நல்லபடியா தான் இருக்க. அப்படிங்கிறப்போ, நீ நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது அந்த அந்த முடிவுல வந்து உடன்பாடு இல்ல." அப்படிங்கிற மாதிரி பாலச்சந்தர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படி சொல்லும் பொழுது, ஒரு குரு அவர் வந்து நமக்கு ஆரம்பிச்சு வச்ச ஒரு விஷயம், அத நம்ம முடிக்கிறதா? நம்ம வந்து வேண்டான்னு சொல்றதா? அப்படிங்கிற மாரி இவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி யோசிக்க வச்சது பாலச்சந்தர் அவர்கள் தான். அவங்க சொன்னதுதான். அதாவது நான் வந்து உனக்கு வாய்ப்பு குடுத்தேன் இல்லையா? கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு குடுத்தேன் இல்லையா? நீயும் கேமரா முன்னாடி நிக்க மாட்டேன். நீ எப்படி வந்து இது பண்ணலாம்? அப்படிங்கிறத ஒரு சாஃப்ட்டா அவர் வந்து கேட்டிருக்காரு. இவரு கேட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு புரியும் இல்லையா? நம்மளோட டீச்சர்ஸ் வந்து என்ன மைண்ட்ல வச்சு பேசுறாங்க அப்படிங்கிறப்போ, ஒரு ஒரு பீக்ல இருக்க நீ, இப்ப வந்து நீ எதுக்காக விடுற இதெல்லாம்? அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்ட உடனே தலைவரும் சரி ஓகே. அப்ப வந்து இனிமே நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரும்பொழுது, பாலச்சந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிற மாரி நெறைய ஃபில்ம் எல்லாம் பண்ணாத. வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணு போதும். வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வச்சுக்கோ. பண்ணு. வருஷம் வருஷம் ஒரு ஒரு படமா பண்ணிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா குடுத்தது வந்து பாலச்சந்தர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் வந்து தலைவர் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். நெறைய விஷயங்கள் வருஷத்துக்கு ஒரு படம்னு வருது. அதுக்கப்புறம் போக போக ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி இப்படின்னு ஆயி, இப்பலாம் வந்து தலைவர் படம் வர்றதே நமக்கு வந்து திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கேமரா முன்னாடி நிக்கிறத வந்து அவரு விடல. ஏன் அப்படின்னா, அவருடைய குருவுக்காக மட்டும் தான். வேற யாருக்காகவும் கிடையாது. ஏன்னா, அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்களுடைய மனைவி எந்த விதமான எதிர்ப்பும் அப்பவே தெரிவிக்கல. அப்பவே வந்துட்டு நீங்க நடிக்கணும், சம்பாதிக்கணும், வயசு இருக்கும்போதே சம்பாதிங்க அப்படி இப்படின்லாம் அவங்க வந்து எதுவுமே சொல்லல. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவ்ளோ வந்து இது பண்ணாதவங்க, இப்போ வந்து 70 வயசு, 73, 74 வயசு ஆகுது. இப்போ வந்து அவர வந்து நீங்க போங்க சம்பாதிங்க, சம்பாதிங்க, சம்பாதிங்க அப்படின்னு நச்சரிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்தமான பொய் அப்படின்னு தான் சொல்லணும். கடுஞ்செடுத்த பொய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஏன் கேமரா முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுடைய குருவுக்காக மட்டும் தான். அவரு சொன்ன அந்த வார்த்தைக்காக மட்டும் தான். என்னால எவ்வளவு நாள் முடியுமோ, அவ்வளவு நாள் வந்து நான் வந்து கேமரா முன்னாடி நிக்கிறத நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற முடிவ தலைவர் எடுத்தாரு. அதுக்கு காரணம் அவருடைய குரு. சோ அதுக்காக தான் இன்னும் வந்து அவரு ஓடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது. ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னா, ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு 6 படங்கள் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூலி அப்டேட் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லும்போதே நான் சொன்னேன். கூலி படத்தோட சேர்த்து இன்னும் 6 படங்கள் இருக்கு தலைவருக்கு கையில அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சோ அதெல்லாம் வந்து நம்ப தகுந்த இடத்துல இருந்து வரக்கூடிய நியூஸ் தான். சோ அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து ஜெயிலர் 2க்கு அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. அதாவது ஒரு தரப்பு இருக்காங்க. ஒரு தரப்பு வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் சொல்லிட்டாரு. இப்ப அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தலைவரும் நடிக்க கூடாது.
அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தவறான ஒரு நியூஸ் எல்லாம் வந்து பரப்புறாங்க. இவர் இனிமே நடிக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் அவர் ரெஸ்ட் எடுக்க போறதா நியூஸ் வருது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பரப்புறது அவங்களுடைய வேலை தான். பியூரா வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து புரியுது. இருந்தாலும் நம்ம பதிலடி குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க நடிக்கலன்னா, அது உங்களுடைய விருப்பம். அது உங்களோட வச்சுக்கோங்க. அத வச்சுக்கிட்டு வந்து இங்க தலைவர்கிட்ட வம்பு இழுக்கிறது, தலைவர் வந்து சொல்லாத விஷயங்கள சொன்னதா சொல்றது, அவங்க வீட்ல செய்யாத விஷயங்கள செய்றதா சொல்றது, இந்த மாரி நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க. நல்லா அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா, அரசியலோட வச்சுக்கோங்க. அத விட்டுட்டு இங்க வந்துட்டு தலைவர வச்சு அரசியல் பண்றது வேலையெல்லாம் வேணாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும். எங்க தலைவர பத்தியும் தெரியும். அவங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தியும் தெரியும். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் தெரியும். ஏன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா? சோ அந்த மாரி நேரங்கள்ல கூட வந்து சப்போர்ட்டிவா இருந்தவங்க, இப்ப வயசான காலத்துல வந்து நீ ஓடு, ஓடு, ஓடுன்னு யாரும் விரட்ட போறது கிடையாது. சோ அவங்க விருப்பம். தலைவர் வந்து கேமரா முன்னாடி நிக்கணும்னு நினைக்கிறாரு. ரசிகர்களுக்காக படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்க வந்து பண்றாங்க. ஒண்ணும் அரிபரியா ஓடி, 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 ஓடிலாம் வந்து யாரும் பண்ண போறது கிடையாது. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து, எடுத்து தான் வந்து படம்லாம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம். ஓரளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்த ஹீரோஸே வந்துட்டு போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போய் வந்து படம்லாம் பண்றாங்க. படம் பண்றதுல ரிஸ்க் எடுத்துலாம் பண்றாங்க. நான் இல்லன்னு சொல்லல. இருந்தா கூட தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஹெல்த்த கவனிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த தலைமுறையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது நெறையவே இருக்கு. சோ அத வந்து ஒரு சோசியல் மீடியாவுல இருந்தும் சரி, டாக்டர்ஸ் மூலமாவும் சரி, நெறைய பேர் வந்து அந்த ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து நெறையவே வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. தலைவர பொறுத்தளவுல அவர் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நெறையவே உண்டு. ஒரு சின்ன விஷயம் நம்ம உடம்புல மாறுதல் வந்தாலும் உடனே போய் டாக்டர்ட்ட போய் செக் பண்ணிக்கிறது, அத கரெக்ட் பண்ணிக்கிறது, கரெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து எழுந்து வரக்கூடிய ஒரு வில் பவரும் அவருக்கு வந்து நெறையவே இருக்கும். சோ இந்த மாரிலாம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் ஓடுறாரு. அவரால முடியுது ஓடுறாரு. நீங்க வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அவரையும் வந்து வேண்டான்னு விட்டுட்டு போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. இது வந்து கம்ப்ளீட்டா நல்லாவே இல்ல. சோ இததான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க நெனச்சேன். இது சம்பந்தமாக நீங்க நம்ம கழுகு படையை சேர்ந்தவர்கள் நீங்க என்னெல்லாம் கருத்துக்கள வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. உங்களுடைய கருத்துக்களை வரப்போற வீடியோஸ்ல நான் எடுத்து வாசிக்கிறேன். ஓகேவா? நம்ம சேனல இந்த வெற்றி பெற்ற சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நெறைய கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய ஷேர் பண்ணிப்போம். சோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணாம இருக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இது சம்பந்தமா ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.